ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். முத்துவேல் வடிவை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதுனால வடிவு கோவத்தோட சாப்பிடாமலே இருந்துடுறாங்க. 2 நாள்ல வடிவுக்கு மயக்கம் வந்துருது. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. இப்பதான் விஷயம் தெரியுது. என்ன விஷயம், என்ன ஆச்சு அப்படின்னு ராஜி பறகுறாங்க. பழனி போய் விசாரிச்சுட்டு வந்து ராஜி கிட்ட சொல்றாங்க, இல்லம்மா ராஜி, அண்ணி 2 நாளா சாப்பிடவே இல்லையா, அண்ணன் தான் ஏதோ சொல்லியிருக்கு, அதுக்காக கோவப்பட்டு ரோஷப்பட்டு சாப்பிடாம இருந்திருக்காங்க. ஏன், எதுக்காக சாப்பிடாம இருக்கணும்? அம்மா அப்படிலாம் இருக்க மாட்டாங்களே, என்ன காரணம்? ஏதாவது அப்பா திட்டினாரா என்ன அப்படின்னு ராஜி கேக்குறாங்க. பாண்டியன் சொல்றார், எதுக்கு இவங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது? வீட்டுல இருக்க பொம்பளை சாப்பிட்டுச்சா சாப்பிடலையான்னு கூட கவனிக்காம என்ன பண்றாங்களோ தெரியல அப்படின்னு கோவத்தோட கடைக்கு கிளம்பிடுறாரு. பழனி கிட்ட ராஜி கேக்குறாங்க, என்ன காரணத்துக்காக அம்மா சாப்பிடல? அது வந்து இந்த நகைதாம்மா காரணம். எந்த நகை சித்தப்பா? இல்லம்மா, அண்ணி உன்கிட்ட நகை கொடுத்து விட்டாங்கல்ல, அந்த நகை எங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் கேட்டாரு. அண்ணி ஏதேதோ காரணம் சொல்லி சமாளிச்சாங்க. ஒரு கட்டத்துல சமாளிக்க முடியாம மாட்டிக்கிட்டாங்க. நகை எங்க கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டேங்கிறாங்க. இத தெரிஞ்சுக்கிறதுக்காக 2 அண்ணன்களும் சேர்ந்து அண்ணிய ரொம்ப கஷ்டப்படுத்திருக்காங்க. இதுல பெரிய அண்ணன் வேற சாப்பிடக்கூடாது, இந்த நகை எங்க போச்சுன்னு எனக்கு தெரியணும், இந்த வீட்டுல இருக்க யாருமே உண்மை சொல்லல அப்படின்னு திட்டினதுனால ரோஷப்பட்டு அண்ணி சாப்பிடாம இருந்திருக்காங்க. அதான் முடியாம வந்துருச்சு போல இருக்கு, ஆஸ்பத்திரி கூட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே ராஜிக்கு செம்ம ஆத்திரம் வருது. என்கிட்ட கொடுத்த நகையா, என்கிட்ட தான் கொடுத்தேன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே? இல்லனா என்கிட்ட சொன்னா நகையை நான் திருப்பி கொடுத்துருப்பேனே. இதுக்கு எதுக்கு அம்மாவை இவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்தணும்? அப்படின்னா அன்னைக்கு அம்மாவை வெளியில புடிச்சு தள்ளினாங்களே, இதான் காரணமா? ஏன் சித்தப்பா மறைச்சிங்க? அன்னைக்கே சொல்லியிருந்தா நகையை நான் திருப்பி கொடுத்துருப்பேன்ல. அம்மாக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காது. என்னால எப்பவுமே அம்மாக்கு கஷ்டம்தான். நான் ஒரு நல்ல பொண்ணே கிடையாது, ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி ராஜி தன்னை தானே தலையில அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. கோமதி சொல்றாங்க, ஏய் அழுகாதடி, எதுக்கு இப்படி அழுகுற? பாத்தீங்களா அத்தை, இந்த நகையை என்கிட்ட கொடுத்துட்டாங்கன்றதுக்காகத்தான் எல்லாரும் சந்தேகப்பட்டு எங்க அம்மாவை இவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்காங்க. இதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்னு கோவத்தோட ராஜி கிளம்பி போறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. அங்க பார்த்தா முத்துவேலும் சக்திவேலும் இருக்காங்க. முத்துவேல் கிட்ட நேருக்கு நேரம் நிக்கிறாங்க ராஜி. என்ன, எங்க அம்மாவை எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க? நகை என்கிட்ட தான் கொடுத்தாங்க, இப்ப அதனால என்ன? எங்க அம்மாவோட நகை என்ன இருந்தாலும் நான் தானே அவங்க பொண்ணு. நீங்க என்ன வேண்டான்னு தலைமுழுகலாம், ஆனா எங்க அம்மா வயித்துல பிறந்தது நான் தானே. அதை இல்லைன்னு உங்களால மாத்த முடியாதுல்ல. எங்க அம்மாவை அடிக்கவோ கஷ்டப்படுத்தவோ உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? எப்போ நீங்க அம்மாவை வீட்டை விட்டு வெளியில துரத்துனீங்களோ அப்பவே நீங்க எனக்கு அப்பாவா இருக்கிறது தகுதியே இல்லை. அம்மா உங்க குடும்பத்துக்காகவே உழைச்சாங்க, உசுருக்கு உசுரா நினைச்சாங்க உங்களை. உங்க குடும்ப கௌரவம், உங்களோட மரியாதை, இத மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க தனக்காக என்னைக்காவது வாழ்ந்திருப்பாங்களா? தனக்காக யோசிச்சிருப்பாங்களா? இன்னைக்கு அவங்க செத்தா கூட பரவாயில்லைன்னு நீங்க நினைச்சிட்டீங்க. அதனால தானே அம்மாவை இவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்தி இருக்கீங்க. அம்மாவோட மனசையோ அவங்களையோ புரிஞ்சிருந்தா நீங்க இப்படி பேசியிருப்பீங்களா? உங்களுக்கு என்ன, உங்க கௌரவம், உங்க மரியாதை, உங்க தகுதி, இது மட்டும்தான் உங்களுக்கு முக்கியம். அடுத்தவங்க மனசு, அடுத்தவங்க தேவை, அதெல்லாம் உங்களுக்கு புரியவே புரியாது. அம்மாவை இவ்வளவு பேசுனீங்க, எல்லாத்தையும் நான் பொறுத்திருந்தேன். ஆனா அம்மா செத்தா கூட பரவாயில்ல நீங்க என்னைக்கு நினைச்சிட்டீங்களோ அன்னைக்கு நீங்க அப்பாவா என்ன ஒரு மனுஷனா இருக்க கூட தகுதி இல்லை அப்படின்னு ராஜி பேசும்போது சக்திவேலும் குமார், ஏய் என்ன பொட்ட கழுத, உனக்கு ரொம்ப திமிரா போயிடுச்சோ, ரொம்ப வாயாயிடுச்சு இல்ல அப்படின்னு கைய ஓங்கிக்கிட்டு வரும்போது ராஜி விரல நீட்டி, ஏய் அமைதியாயிரு. என்ன, என்னைய பழைய ராஜின்னு நினைச்சியா? நீங்க அதட்டன ஒன்ன அடங்கி அடங்கி அப்படியே அமுங்கி போறதுக்கு உன் உடம்புல ஓடுற அதே ரத்தம் தான் என் உடம்புலயே ஓடுது. நீ அருவா எடுத்து வெட்டுனா ரத்தம் வரும்ல, நான் அருவா எடுத்து வெட்டினாலும் ரத்தம் வரும். உனக்கு இருக்க அதே தைரியம், திமிரு, கௌரவம் எல்லாமே எனக்கும் இருக்கு. பொம்பளை பிள்ளைனா அடங்கி போயிடணுமா? எங்களுக்குன்னு சுயமரியாதை, கௌரவம் எதுவுமே இருக்கக்கூடாதா? எங்களுக்குன்னு ஆசா பாசம்லாம் இருக்காதா? அன்னைக்கு அப்பத்தாவ ஒண்ணுமில்லாத காரணத்துக்காக வீட்டை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்து வெளியில விடுறீங்க. அவங்க வயசுக்கு கூட மரியாதை கொடுக்கல. அம்மான்ற ஒரு உணர்வு கூட உங்களுக்கெல்லாம் இல்ல. என்ன மனுஷங்க நீங்கெல்லாம்? இப்போ அம்மாவை வெளியில துரத்த ஆரம்பிச்சிட்டீங்க. நல்லதா போச்சு. உங்க காசுல உட்காந்து அவங்க தின்றதை விட அவங்க சாப்பிடாம கிடக்கிறதே நல்ல விஷயம்தான். அம்மா நீ வாமா என் கூட, நான் உன்னை பாத்துக்கிறேன். இவங்களுக்கு இவங்க கௌரவம், பணம், மரியாதை இது மட்டும்தான் முக்கியம். இவங்க கௌரவத்தை கட்டிக்கிட்டே அழுகட்டும். நீ வாமா, நான் சம்பாரிச்சு உன்னை காப்பாத்துறேமா, நீ கவலைப்படாத வாமா அப்படின்னு ராஜி கூப்பிடுறாங்க. வடிவு அழுதுகிட்டே இருக்காங்க. முத்துவேல் உடனே, ஏய் என்ன வாய் ரொம்ப நீளுது, வடிவு பேசாம இரு. வடிவு சொல்றாங்க, இல்லைங்க, ஏன் உணர்ச்சிக்குன்னு மரியாதை இல்லை,
எங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு வந்து எங்கள் அண்ணனையும் சேர்த்து அவமானப்படுத்துனீங்க. நான் சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி நீங்கள் அமைதியாக இருந்திருக்கலாம். அமைதியாக கூட இருக்கலை. எங்கள் அண்ணனை போய் விசாரித்து ஊர்லேருந்து அவரை கூட்டிகிட்டு வந்து உண்மையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அவரை அவமானப்படுத்துனீங்களே, இது எந்த வகையில் நியாயம்? பொண்ணை பெத்துட்டோம், ஏதோ அவள் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டா, தப்பு தான். அதுக்காக பொண்ணே இல்லைன்னு விட்டுற முடியாது. நீங்கள் பொண்ணை அப்பான்னு நினச்சி வளர்த்தவங்க. நாங்கள் உடம்புக்குள்ள அந்த உசுரை வச்சு பாதுகாத்து பெத்து பால் கொடுத்து வளர்க்குறவங்க. எங்களுக்கு தாங்க தெரியும் அந்த அருமை என்னன்னு. உங்களை மாதிரி ஈஸியாக என்னால் தூக்கி போட்டுட்டு போக முடியல. அன்னைக்கு அத்தையை இப்படி தான் கஷ்டப்படுத்துனீங்க. இன்னைக்கு என்னையும் என் குடும்பத்தாரையும் சேர்த்து அவமானப்படுத்துறீங்க. உங்களுக்கு அதுக்கு என்ன தகுதி இருக்கு? எங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு வந்து சாப்பாடு போட்டு கேள்வியை கேட்டு அவமானப்படுத்தி அனுப்புறதுக்கு? இதெல்லாம் பார்த்துட்டு நான் உங்கள் கூட சேர்ந்து வாழணும், உங்கள் வீட்டில் இருக்கணும், அடிமை மாதிரி அடங்கி போயிடணும். அதுக்கெல்லாம் இப்போ என் உடம்புலையும் மனசுலையும் தெம்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு வடிவு ராஜி கையை பிடிச்சிக்கிட்டு போக பார்க்குறாங்க. அப்பத்த சொல்கிறாங்க, வடிவு நில்லு அத்தை, என்னை தடுக்காதீங்க அத்தை. இன்னும் எத்தனை காலம் ஆனாலும் சரி, நீங்கள் எப்படி கோமதியை பிரிஞ்சு வாழ்கிறீங்களோ அதே மாதிரி தான் ராஜியை கண்ணால் பார்த்துக்கிட்டு பேசக்கூட முடியாமல் நானும் வாழணும். சாகிற வரைக்கும் இதுதான் அத்தை நிலைமை. நான் போகிறேன் அத்தை, என் மக கூட சேர்ந்து வாழ்ந்துக்கிறேன். இவங்க கௌரவத்தை இவங்களே வச்சுக்கிறட்டும் அப்படின்னு வடிவு சொல்லும்போது, இல்லை வடிவு, நான் சொல்கிறத கேளு, நானும் வரேன், என்னையும் சேர்த்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு அப்பத்தா சொல்கிறாங்க. ராஜியும் வடிவும் ஆச்சரியப்படுறாங்க. ராஜி திரும்பி பார்த்தா கதிர் நிற்கிறாரு. கதிரை திரும்பி பார்க்குறாங்க. நீ கூட்டிகிட்டு வா ராஜி. அம்மாச்சி வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க. எங்கள் வீட்டில் சண்டை சத்தம் அன்பு பாசம் எல்லாமே இருக்குது. எங்கள் அப்பா அதட்டுவார், ஆனால் அன்பாக பார்த்துக்குவார். ஒரு நேரம் சாப்பிடாம இருந்தால் கூட அவர் மனசு தாங்காது. சாப்பிடலேன்னு சொல்லி திட்டுவார், அடிப்பார். அதில் அன்பு இருக்கு அம்மாச்சி. வாங்க நீங்கள். ராஜி, உங்கள் அப்பத்தாவை கூட்டிக்கிட்டு வா, உங்கள் அம்மாவையும் கூட்டிக்கிட்டு வா. அத்தை வாங்க அத்தை அப்படின்னு கதிர் கூட்டிட்டு போகிறாரு. வடிவும் அப்பத்தாவும் ராஜி கூட கிளம்புன உடனே முத்துவேலும் சத்துவேலும் தடுத்து நிறுத்துறாங்க. போகாதீங்க வடிவு, போகாத அம்மா, போகாதீங்கம்மா. அதுவும் போயும் அவன் வீட்டுக்கு. குமாரும் தடுத்து நிறுத்துறான். ஏய், ரொம்ப உனக்கு திமிராகி போயிடுச்சு ராஜி, பேசாமல் போயிடு. எங்கள் வீட்டு குடும்பத்துக்குள்ளே நீ தலையிடாத. அப்பத்தான் சொல்கிறாங்க, டேய் என்னடா உன் குடும்ப கௌரவம், போடா. மனசை கொன்னுட்டு அப்புறம் என்னடா குடும்ப கௌரவம்? வீட்டில் இருக்க பொம்பளைங்களோட மனசை புரிஞ்சுக்க தெரியல. பெரிய கௌரவம். வெள்ளை வேஷ்டி கட்டியிருந்தா நீங்கள்லாம் பெரிய கௌரவமா? சாக போகிற காலத்தில் நான் என் மகளோட சேர்ந்து இருந்துட்டு கொஞ்ச நாள் நிம்மதியாக இருந்துட்டு செத்து போகிறேன். உங்கள் கூட இருந்து இந்த ஜெயிலுக்குள்ளே அடப்பட்டு கிடக்கிறத விட சுதந்திரமாக நான் என் மக கூட இருக்கிறது தான்டா நான் விரும்புகிறேன் அப்படின்னு அப்பத்தா தெளிவாக சொல்கிறாங்க. அப்படி சொல்லுங்க அப்பத்தா அப்படின்னு ராஜியும் கதிரும் சேர்ந்து சொல்கிறாங்க. பழனி சொல்கிறார், மாப்பிள்ள என்னடா தப்பான முடிவு எடுத்துகிட்டு போகிறடா, உங்கள் அப்பாவை கொஞ்சம் யோசிச்சு பாடுறா. மாமா சும்மா இரு மாமா, அப்பா கோவக்காரர் தான், ஆனால் அம்மாச்சியவோ அத்தையவோ வர வேண்டான்னு சொல்ல மாட்டார். இவங்களை விட எங்கள் அப்பா எவ்வளவோ ஒஸ்தி. எங்கள் அப்பா நல்லவர், புரிஞ்சுக்குவார், நீங்கள் விடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ராஜியும் சேர்ந்து வடிவையும் அப்பத்தாவையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. பாண்டியனும் கோமதியும் பார்த்துட்டு அவ்வளவு ஆனந்த கண்ணீர் விடுறாங்க. கதிர் சொல்கிறான், அம்மாச்சியும் அத்தையும் நம்ம வீட்டில் இருக்கட்டும், தாராளமாக இருக்கட்டும், வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு பாண்டியனும் கோமதியும் கூப்பிடுறாங்க. கோமதி அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க. இப்படி போனால் நல்லாயிருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.